இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த மாதத்திலே நமக்கு விசேஷமாய் தேவன் நமக்கு கேடகமாய் இருப்பார் என்ற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை 1ஆம் தேதி அதிகாலையிலே கொடுத்தேன். அநேகர் வாக்குத்தத்த ஆராதனை கூட நீங்கள் வராமல் இருக்கிறீர்கள். மாத துவக்கத்திலாவது நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் தினந்தோறும் அதிகாலை ஜெபம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட நாம் தொடங்கினால் 1 மணி நேரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுத்தால் மற்ற 23 மணி நேரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். முதல் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அதுதான் நம்முடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஜெபம் இருக்கிறது. மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அது சிலர் தான் என்று நினைக்க எல்லாரும் கலந்து கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதை தவிர ஒரு மாதத்தின் முதல் நாளிலே நாம் அன்றைக்கு எப்படியாவது வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நன்றி செலுத்தி நாம் அந்த ஆராதனையில் பங்கு பெறுவதும் அவசியம். எல்லாவற்றையுமே நாம் 2ஆம் தரமாய் வைத்து விடக்கூடாது. எதை நீங்கள் முதல் தரமாய் வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அன்றைக்கு நாம் கொடுத்த செய்தி நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமுடைப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கேடகம் என்பது ஷீல்டு என்று ஆங்கிலத்திலே போடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வருகிற எல்லா தீமைகளுக்கும், நமக்கு விரோதமாய் வருகிற தாக்குதல்கள், நமக்கு விரோதமாய் வருகிற வார்த்தையால் வருகிற தாக்குதல், சத்துருவால் வருகிற தாக்குதல், பலவிதமான சூழ்நிலைகளிலே நமக்கு வருகிற தாக்குதலுக்கு தப்புவிக்கிற கேடகமாய் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய வார்த்தையும். ஆகவே யாருக்கெல்லாம் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்பதை நான் அன்றைக்கு சொன்னேன். முதலாவது, அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த 2 வசனமும் ஒரே வார்த்தையை குறிக்கிறது. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். முதலாவது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் மேல் இன்னும் நம்பிக்கை வைக்க வேண்டும். மூன்றாவது, அவரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக, பாதுகாவலாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி, ஆண்டவரை அண்டிக் கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் அன்றைக்கு மேலோட்டமாய் நான் கொடுத்தேன். அதை இன்றைக்கு சற்று விரிவாய் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் நான் முடிக்க முடியுமோ முடித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு கேடகமும் மிகப்பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பலன் அல்ல, பலன். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், மிகப்பெரிய பலனாய் இருக்கிறேன். ஆங்கிலத்திலே I am your shield and the great reward என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய பலன். இந்த அதிகாரம் இவ்விதமாய் துவங்குகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. இந்த அதிகாரம் எப்படி துவங்குகிறது? இந்த காரியங்கள். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்படி ஒரு வார்த்தை அல்லது ஒரு அதிகாரம் இப்படி துவங்கும் பொழுது நாம் ஒரு கேள்விக்குறியை போட வேண்டும். என்ன கேள்விக்குறி? எந்த காரியங்கள் நடந்த போது. அப்போ இதற்கு முன்பதாக உள்ள அதிகாரங்களிலே ஏதோ ஒரு காரியங்கள் நடந்திருக்கிறது. இந்த காரியங்களுக்கு பிறகுதான் ஒரு ஆபிரகாமுக்குள்ளாய் ஒரு சின்ன கலக்கம். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் தோன்றி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், மிகப்பெரிய பலனாய் இருக்கிறேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் சில பயம் ஏற்படுவது உண்டு.
நம்மை அறியாமல் சில சந்தேகங்கள் ஏற்படுவது உண்டு. ஆபிரகாமுக்கும் சில சந்தேகங்கள் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள், சில வேளைகளிலே பல விதமான சூழ்நிலைகளிலே நாம் உடைந்து போய் கலக்கத்தோடு, மன சமாதானம் இல்லாமல், ஒரு கவலையோடு கூட இருந்து, சரி ஆலயத்துக்கு வரலாம் என்று நீங்கள் வந்திருப்பீங்க. அன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட நேரடியாய் பேசுவார். உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். போன வாரத்திலே நான் கொடுத்த செய்தி எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே வார்த்தைகள் என்பது இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வருகிறது. நீ பயப்படாதே, நான் கேடகமாய் இருக்கிறேன், மிகப்பெரிய பலனாய் இருக்கிறேன். இது ஒரு பெரிய செய்தி. நான் எவ்வளோ சுருக்கமாய் கொடுக்க முடியுமோ கொடுக்கிறேன். அப்போ எந்த காரியங்கள் என்று சொல்ல பார்க்கும் பொழுது, இதற்கு முந்தைய அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சுருக்கமாக நான் எடுத்து சொல்கிறேன். 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வருகிறார். 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமோடு கூட அவருடைய சகோதரன் ஆகிய லோத்துவும் கூட வருகிறார். 13ஆம் அதிகாரத்திலே லோத்துவின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. உடனே லோத்துவும் ஆபிரகாமும் ஒவ்வொரு பக்கம் பிரிகிறார்கள். ஆபிரகாம் சொல்லுகிறார், மூத்தவராக இருந்தாலும் நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன். சாய்ஸ் யாருக்கு கொடுக்கிறார்? லோத்து கொடுக்கிறார். உடனே லோத்து என்ன செய்கிறார்? கண்களை ஏறெடுத்து பார்த்தார். பசுமையான ஒரு பூமியை பார்க்கிறார். அது சோதோம் கொமரா என்ற பட்டணம். கண்களின் பார்வைக்கு, தேவ சித்தத்திற்கு செவி கொடாமல் கண்களின் பார்வைக்கு பசுமையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் குடியிருக்கிற ஸ்தலங்கள் கூட, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, குடியிருக்கிற ஸ்தலங்களை கூட ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார். குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் குறிக்கிறார். இன்றைக்கு நம்மளே அநேகர் இந்த இடங்களிலே வந்து குடியிருக்கிறோம். சிலர் சொந்தமாக இடம் வாங்கியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த குடியிருப்பின் எல்லைகளை நிர்ணயித்தபடினால்தான் நாம் இருக்கிறோம். எங்கேயோ இருந்தவர்கள், நான் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்வேன், இப்படி வாழ்வேன் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் குடியிருப்பின் எல்லைகளை நிர்ணயித்தபடினால் நம்ம இந்த இடங்களிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்னுடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். ஆனால் இந்த காரியத்திலே நாம் ஒரு இடத்தை விட்டு நாம் மாறும் பொழுது தேவ சித்தம் இதில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். லோத்து அதை பார்க்கவில்லை. லோத்து பார்த்த பார்வை என்ன? தன் கண்களுக்கு பச்சையாய் எது தோன்றுகிறது, பார்வைக்கு பசுமையாய் தோன்றினதை பார்த்தான். அவனுடைய பார்வைக்கு சோதோம் குமரா என்ற பட்டணம் பசுமையாய் தோன்றினது. ஆனால் அந்த சோதோம் குமரா எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்திலே 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், பார்ப்பதற்கு பசுமையா இருக்கிறது, ஆனால் அதில் இருக்கிற ஜனங்கள் பொல்லாதவர்களாய் மகா பாவிகளாய் இருந்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாய். ஆனால் அவனுடைய தெரிந்தெடுப்பு ஒருவேளை தேவ சித்தத்தின்படி இருந்திருந்தால், வனாந்தரத்தை காட்டியிருந்தாலும் கூட அங்கே நாம் இருக்க முடியும். கர்த்தர் வனாந்தரத்தை நமக்கு வயல்வெளியாக்கி விடுவார். உங்களுடைய பார்வைக்கு எது தோன்றுகிறது? பார்வைக்கு தோன்றுகிறபடி அல்ல, தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும். இந்த லோத்து போனார், அந்த சோதோம் குமராவுக்கு போனார். அங்கு வாழ்கிறார், பாவிகளோடு கூட இணைந்து அவரும் அதிலே சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியாய் நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த சோதோம் ராஜாவை, அங்குள்ள ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் வந்து அந்த சோதோம் குமராவையும் அந்த ராஜாவையும் அதிலே இருக்கிற லோத்து எல்லாரையும் சிறைப்பிடித்து போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவ திட்டத்தை விட்டு நாம் விலகும் பொழுது நம்மை அறியாமல் பல கஷ்டங்கள் நமக்கு நேரிடும், பல நஷ்டங்கள் நேரிடும். அப்பவே நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம எங்க போறோம். பல நஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிறோம். வேதத்தில் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோனாவை பார்த்து ஆண்டவர் எங்க போக சொல்லுகிறார்? பேசுங்க. நினிவேக்கு. நிறைய பேருக்கு தெரியல. யோனாவை பார்த்து நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் யோனா எங்க சென்றார்? தர்ஷீசுக்கு. கப்பல் ரெடியா இருக்குது, டிக்கெட் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது நினிவே, ஆனால் மாறி போனான். என்ன நடந்தது? கப்பல் இருந்துச்சு, சீட் இருந்துச்சு, டிக்கெட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. உள்ள போனா கொஞ்ச நேரத்துக்குள் கொந்தளிப்பு, நஷ்டம். எல்லா உடைமைகளையும் கடலிலே தூக்கி போடுகிறார்கள். அவனுடைய உயிருக்கு ஆபத்து, எல்லாரும் அலறுகிறார்கள். அப்பொழுதுதான் அவன் உணர்கிறான், இந்த தீமைக்கு காரணம் யாரு? யோனாவாகிய
நான் தான் காரணம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, தேவ சித்தம் என்பது குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய நம்முடைய துணையை தேர்ந்தெடுக்கிற காரியம் ரொம்ப முக்கியம். துணையை தேர்ந்தெடுக்கிற காரியம், பிள்ளைகளுக்கு துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது திருமண காரியங்களிலே நல்ல ஜெபத்துல வைங்க. ஜெபத்துல வைத்து கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லது வாலி பிள்ளைகளா இருக்கிறவங்க, நீ தேர்ந்தெடுக்கிறது பார்வைக்கு பசுமையா இருக்கிறது, பார்க்க அழகா இருக்கிறாரு, பார்க்க அழகா இருக்கிறாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க கூடாது. தேவ சித்தமா என்பதை நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்குள் அதன் பிறகு நம்ம பல கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே 14ஆம் அதிகாரத்திலே லோத்து சிறைப்படுகிறான். லோத்து சிறைப்பட்ட செய்தியை ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். அதுதான் மிக முக்கியமான காரியம். பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 13 வாசிக்க நேரம் இல்லை. 14ஆம் வசனத்திலே தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வருகிறது, உன்னுடைய சகோதரன் சிறைப்பட்டு விட்டார் என்ற செய்தி. உடனே சிறைப்பட்ட செய்தி கேள்விப்பட்ட உடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாமா, அவனுக்கு வேணும். என்னை விட்டு போனான் பாத்தீங்களா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனான், அவன் இஷ்டத்துக்கு போனான், அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு யார் சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம். நம்மளை போட்டா என்ன பண்ணுவோம்? என்னை விட்டு போனால, இது தேவைதான், கண்டிப்பா ஆண்டவர் அவனுக்கு நிச்சயமா நியாயம் செய்தார் அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் இங்கு பார்க்கிறோம், இந்த ஆபிரகாமினுடைய ஒரு ஆவிக்குரிய தன்மை. தன் சகோதரன் சிறைப்பட்டு போன செய்தியை கேள்விப்பட்ட உடனே தன் வீட்டில் கைப்படிந்த அல்லது பழக்கம் அடைந்த யுத்த வீரர்களா இருக்கிற மக்களை கூட்டிக் கொண்டு அந்த தன் சகோதரனை மீட்க செல்கிறான். அதில் என்ன காண்பிக்கிறோம் என்றால், தன் சகோதரன் தன்னை விட்டு போனாலும் கூட அவனில் அன்பு கூறுகிற அந்த அன்பை பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த அன்பு குறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரிந்து போனாலும் கூட நேசிக்கிற அன்பு இருக்கிறதா? காரணம் என்ன? இந்த அன்பு நமக்கு வேண்டும். வேதத்திலே சகோதர சிநேகம் வேண்டும். அப்படின்றது அந்த அன்பு எப்பொழுது வரும்? முதலாவது மன்னிக்க வேண்டும். தன் சகோதரன் செய்த தவறை மன்னித்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வசனங்கள்லாம் இருக்கிறது, எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்தால், சகோதரன் பேரில் குறை உண்டு என்று நீ எண்ணுவாயாகில் பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து பலியை செலுத்து. சகோதரனோடு கூட ஒப்புரவாகாமல் மன்னிக்காமல் நாம் எத்தனை காரியங்களை செய்தாலும், எத்தனை காணிக்கை கொடுத்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மன்னிப்பு நமக்கு அவசியம். இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாய் நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாய் போகிறோம். ஒருவேளை யார் பேரிலாவது உங்களுக்கு குறைபாடு இருந்தால், முதலாவது கர்த்தருடைய பந்தி காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாகவே நாம் செலுத்திக்கொண்டு நம்முடைய வழக்கப்படி முன்பதாக நாம் காணிக்கை செலுத்தி விடுகிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் முதலாவது அறிக்கையிட்டு சகோதரனை மன்னிக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? மன்னித்தார். சிறைப்பட்டு போன அந்த சகோதரனை மறுபடியும் மீட்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்கள் என்பதற்கு முதலாவது காரியம் தன் சகோதரனை மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு பார்க்கும் பொழுது இவன் அவரை மன்னித்து சிறையிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட லோத்துவை மீட்டு கொண்டு வரும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை நான் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நான் பேசியிருக்கிறேன். பாருங்கள், அந்த வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் சிறைப்பட்டு அவர்களை திருப்பி கொண்டு வரும் பொழுது அவரை ஒருவர் எதிர்ப்படுகிறார். யார் அவர்? பாருங்கள், 18ஆம் வசனம். அன்றியும் ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக் என்ற ஆசாரியன் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த மெல்கிசதேக் என்பவரை குறித்து அவர் வம்சம் இல்லாதவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல திடீரென்று அவரை பற்றி எழுதப்படுகிறது, அவர் ஒரு சாலேமின் ராஜா என்று. இவரை குறித்து நீங்கள் வேதத்திலே சில இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் குறித்துக் கொள்ளுங்கள், 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே இந்த மெல்கிசதேக்கை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு எபிரேயர் புஸ்தகத்தை எழுதியவர் இவரை பல இடங்களிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த மெல்கிசதேக் அவரை பற்றி நான் சற்று விளக்கமாய் சொல்லலாம் என்று நினைத்தேன். நேரம் இல்லாததினால இந்த வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 9ஆம் வசனம், 15ஆம் வசனம்,
மற்றும் 20ஆம் வசனங்கள். இந்த வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த மெல்கிசதேக்கை குறித்து அவர் ஒரு ஆசாரியன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது, அவர் மத்தியஸ்தர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி பல காரியங்கள். அருமையானவர்களே, இந்த தேவ மனிதனாய் இருக்கிற ஆபிரகாம் அந்த தன் சகோதரனை மீட்டு கொண்டு வரும் பொழுது ஒரு ஆசாரியன் எதிர்பட்டு அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஆசீர்வதிப்பது. இன்றைக்கு ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சபிக்க கூடாது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் சாபத்தை போதிக்கிறவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்தை போதிக்கிறவர்கள். இங்கு அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது அவர் என்ன கொடுக்கிறார் பாருங்கள். அந்த இடத்துல யுத்தத்திலிருந்து வந்த ஆபிரகாமுக்கு திராட்சரசமும் அப்பமும் கொடுக்கிறார். இந்த திராட்சரசமும் அப்பமும் இஸ்ரவேலின் தேசத்தினுடைய மிக முக்கியமான உணவு. எங்கு போனாலும் அங்கு அப்பம் இருக்கும், அடுத்தது திராட்சை ரசம் இருக்கும். இது முக்கியமான உணவு. அதை போல இந்த நாட்களில் ஒருவேளை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட நாம் திருச்சபைகளிலே நாம் வரும் பொழுது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். இந்த அப்பம் இன்றைக்கு எதற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக நாம் செய்கிற இந்த ஒரு ஆராதனை, ஒரு பரிசுத்த ஆராதனை. அதை போல திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது ஒரு உணவாய் இருந்தாலும், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் நமக்கு ஏற்படுத்தின ஒரு ஆவிக்குரிய உணவாய் இருக்கிறது. இது மிகவும் முக்கியம். ஆசாரியன் கொடுக்கிறது என்ன? அப்பமும் திராட்சை ரசமும். இந்த அப்பம் என்பது என்ன? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த லிவிங் பிரெட், நான் தான் ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஆகவே இரண்டாவது, அந்த அப்பம் என்பது மன்னா, வசனத்தை காண்பிக்கிறது. ஒரு ஆசாரியன் எதை கொடுக்க முடியும்? ஆலயத்திற்கு வரும் பொழுது, வசனங்களை கேட்கும் பொழுது, ஆலயத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன? வசனத்தை தான் ஒரு ஊழியக்காரன் கொடுக்க முடியும். வசனத்தை விட்டுட்டு கதைகளை பேசுறதோ அல்லது மற்ற விதமான காரியங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிறது இன்றைக்கு சபை அல்ல. இன்றைக்கு நிறைய சபைகள் அவ்விதமான காரியங்களிலே ஜனங்களை எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்குள் வருகிறதை பார்க்கிறோம். தவிர்க்க வேண்டும். ஆலயம் என்றால் அங்கு கர்த்தரை நல்லா துதிக்க வேண்டும், நல்ல மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அங்கு கர்த்தருக்கு புகழ் இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவை. மற்ற எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடு தேடியே வந்துருச்சு, எல்லாரும் கையிலே இருக்குது. இதுக்கு பிறகு இங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை. ஆனால் வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆசாரியன் அதை தான் கொடுக்கிறார். அப்பத்தை கொடுக்கிறார், திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். அப்போ இப்படி செய்யும் பொழுது இந்த இடத்துல ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்த அந்த மெல்கிசதேக்குக்கு ஆபிரகாம் என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். அருமையான ஒரு வசனம், 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். பாருங்கள், அது ஒரு சபையிலே காணப்படுகிறது. ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டின் சத்தியம் என்று சொல்லி சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அது அவர்களுடைய விருப்பம். எப்பொழுதுமே நம்முடைய சகோதரர் அறிவிப்பு கொடுக்கும் பொழுது காணிக்கை கொடுப்பது உங்களுடைய விருப்பம், அது கட்டாயம் அல்ல. உண்மைதான், சபைகளிலே காணிக்கை கொடுப்பதும் கொடுக்காததும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம், யாரையும் கட்டாயப்படுத்துகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே பின்பற்றின ஒரு காரியங்களிலே 10ல் 1 கர்த்தருக்கு தசமமாக கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. அதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 9லே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் காண்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை செலுத்தியவர்களுக்கு தெரியும், அதை நடத்தினவர்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதை பாக்கியமாக சங்கடத்தோட செய்யக்கூடாது. கொடுக்கணுமேங்கிறதுனால நமக்கு செய்யக்கூடாது, உற்சாகமாய். அதனாலதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம் என்ன தெரியுமா? கொடுப்பதிலே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அந்த உற்சாகம் என்பது எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். ஆகவே அப்படி ஆபிரகாம் அந்த இடத்துல கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் செய்த பிறகு ஒருவேளை அவர் இரவிலே தூங்குகிறார். அவருக்குள்ளாய் ஒரு பெரிய தயக்கம், லோத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததே, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனக்கு இன்னொரு குழந்தை இல்லையே, பலவிதமான தயக்கத்தோடு கவலையோடு கூட இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் தரிசனமாகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ நிறைய கலக்கத்தோடு இருக்கிறாய் ஆபிரகாம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு மிகப்பெரிய
பலனாய் இருக்கிறேன். ஐயோ, தன் சகோதரன் சிறைப்பட்டு போனானே, உயிரையும் பணையும் வைத்து நீ அந்த சகோதரனை மீட்டு கொண்டு வந்தாயே, உனக்கு என்ன கிடைக்கும்? நீ செய்தவைகளுக்கு என்ன பலன் உண்டு என்று நினைக்கிறாயா? நான் உனக்கு பெரிய பலனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு செய்கிற காரியங்கள், கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், பலன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நமக்கு பலன் கிடைக்குதோ கிடைக்கல, வர்றதில்லை, செய்யறதில்லை நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் நீங்க செய்து பாருங்கள். தேவனுக்காக செய்வது என்பது நான் காணிக்கை கொடுப்பதை பற்றி பேசல. ஆண்டவருக்கு சாட்சியா இருந்து பாருங்கள். ஒரு 10 கைப்பிரதிகளை கொடுத்து பாருங்கள். ஒருவரை ஆண்டவருக்குள் வழிநடத்தி கொண்டு வந்து பாருங்கள். ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்கிற எல்லாத்திற்கும் பலன் உண்டு. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி செஞ்சதுக்கு எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பலன் பெற்றவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு கர்த்தர் செய்திருக்கிறார்? எனக்கு ஜீவனோட இருக்கிறதே அதனாலதான். ஆமென். ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர், கேடகமாய் இருக்கிறவர், பாதுகாவலாய் இருக்கிறவர் இருந்தாரா? நான் 1ஆம் தேதி அதிகாலையிலே நான் அதை சொன்னேன். 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் கடந்து வரும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் அபிமெலேக் என்ற ராஜாவின் இடத்திலே போகிறார். அங்கு போன உடனே தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த அபிமெலேக் ராஜா என்ன செய்கிறான்? ஆபிரகாம் இடத்திலிருந்து அவனுடைய மனைவியாகிய சாராளை பிரித்து கொண்டு போகிறான். தனக்கு மனைவியாக்கி கொள்ள போகிறான். பாருங்கள், குடும்பத்திலே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. தன்னுடைய சொந்த மனைவியை அவரால் பாதுகாக்க முடியவில்லை. ராஜா பிடுங்கி கொண்டு போகிறான், தன் மனைவியை பிடுங்கி கொண்டு போகிறான். குடும்பம் பிரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பயந்திருப்பார், எவ்வளவு. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளை பிரித்து கொண்டு போய் விடுகிறார்கள். திருமணமான கணவனை பிரித்து விடுகிறார்கள், அல்லது மனைவியை பிரித்து விடுகிறார்கள். வேலை செய்கிற இடங்களிலே எங்கேயோ ஒரு இடத்திலே அவர் சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நாம் கர்த்தருக்குள்ளாய் இருந்தால் தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு கூட அவர் கேடகமாய் இருக்கிறார். சூழ்நிலை நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கேயோ போய் படிக்கிறார்கள், எத்தனையோ இடங்களிலே போய் படிக்கிறார்கள். படிக்கிற இடத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமாய் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம் என்று சொன்னேனே. பாருங்கள் என்ன நடந்தது. அங்கு சாராள் பிடிக்கப்பட்டு அபிமெலேக் அந்த தேசத்தின் ராஜாவினுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறார், மனைவியாக்கப்படுவதற்கு. ஆபிரகாமுடைய உள்ளம் எவ்வளவு துடித்திருக்கும். ஐயோ, என் மனைவி என்னால் காப்பாற்ற முடியவில்லை, அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லையே. ஆனால் என்ன நடந்தது? அந்த இடத்துல ஆண்டவர் அபிமெலேக்குக்கு தரிசனமாகி, உன் வீட்டுக்கு ஒரு பிள்ளையை, ஒரு சகோதரியை கொண்டு வந்தாயே, அந்த சாராள் நிமித்தம் நீ செத்து விடுவாய். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு நீதிமான், அவனுடைய வீட்டின் மேல் நீ கை வைத்தாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? ஆபிரகாமின் குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு கேடகமாக பாதுகாவலாய் வந்தார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்குள் நாம் சரியா இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எங்க படித்தாலும், எங்க போனாலும், நம்முடைய கணவர் எங்க போனாலும், நம்முடைய மனைவி எங்க போனாலும், வேலை செய்கிற இடங்களிலோ எல்லா இடத்திலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இந்த பிரச்சனை வருகிறதை பார்க்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாய் ஒரு வயதான ஒருவர் சொன்னார், அவர் என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ வயதான பொழுதிலும் கூட என் வீட்டில் என் மேல சந்தேகப்படுறாங்க, வேதனையோடு கூட அழுகிறார். இன்றைக்கு இந்த சந்தேகம் என்பது நிறைய குடும்பத்தை பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு, வளருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பாய் இருப்பார், கேடகமாய் இருப்பார். மூன்றாவது, பலன் கொடுக்கிற தேவன். பலன் கொடுக்கிற தேவன் என்ன தெரியுமா? நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறார். 62ஆம் சங்கீதம் கடைசி வசனம் இவ்விதமா எழுதப்பட்டு இருக்கிறது, தேவரீர் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். நம்முடைய தேவன் பலன் கொடுக்கிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் எதற்கு வருகிறார்? பலன் கொடுக்க வருகிறார். இன்றைக்கு கர்த்தருக்காக நீங்கள் ஓடுவது, பிரயாசப்படுவது, இந்த ஆலயத்திலே வேலை செய்வது, எதை செய்தாலும் உண்மையாய் செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து, ஒரு சிறு பிராயத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திலே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே வாழ்ந்து இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. கர்த்தருக்காக செய்து பாருங்கள், உழைத்து பாருங்கள். சனிக்கிழமைகளை வந்து ஆலயத்தை சுத்தம் பண்ற பணியை செய்து பாருங்க, உங்களால் இயன்ற பணியை செய்து பாருங்கள். வெளி பகுதியை ஆண்டவருக்காக, எங்க வீட்டு காரியத்துக்கு யாரையுமே நான் கூட மாட்டோம், ஆலயத்துக்கு வேலை செய்ய வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆலயத்திற்கு நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி பாருங்கள், நீங்க செய்து பாருங்க, எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. ஆமென். ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும்
மிகப்பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் பலன் கொடுத்தாரா? இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இந்த வரலாற்று எங்கிருந்து துவங்குகிறது? ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நாமும் தேவனுக்கு ஆபிரகாமை போல ஒப்பு கொடுத்து நாம் இந்த பணிகளை செய்து பார்ப்போம். மீட்கப்படாமல் சிக்கப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்வோம். நம்முடைய சபையில பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. வயது முதிர்ந்தோர் மத்தியிலே செய்கிற ஊழியங்கள் இருக்கிறது, திருநங்கைகள் மத்தியிலே செய்கிற ஊழியங்கள் இருக்கிறது, கிராம ஊழியங்கள் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிற தூர இடங்கள் இருக்கிற சபை இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்கணும். சபை இருக்கிற இடத்துல செய்யக்கூடாது. சபை இல்லை, ஒரு கிராமத்துல சொந்தக்காரங்க இருக்காங்களா, நீங்க போங்க, அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அவங்கள வைத்து ஒரு ஊழியத்தை துவங்க. ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் தொடங்குங்க. நீங்க வசிக்கிற இடத்துல ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் தொடங்க. 5 பிள்ளைகள் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆண்டவரை போதித்து பாருங்கள். எதையோ ஒன்றை கிறிஸ்துவுக்காக செய்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கேடகமாய் இருந்தார். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகம், அண்டிக் கொண்டவர்களுக்கு கேடகம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகம். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடந்தார். என் தம்பிக்கு என்ன நடந்தா, லோத்துக்கு என்ன நடந்தா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லல. ஐயோ, லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனாலும் அவனை நேசித்து மன்னித்து அவனுடைய சிறையிருப்பை மாற்ற பிரயாசப்பட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் மிகப்பெரிய பலனாயிருந்தார், கேடகமாயிருந்தார். யோபுவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிற தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம் சகோதரனே, 1000 போராட்டம் இருக்கலாம், 1000 பலவீனம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நிறுத்தி விடாதீர்கள். சிறுமைப்பட்ட ஜனத்தை மீட்கும் ஊழியத்தை விட்டு விடாதீர்கள். சபையின் ஊழியங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், ஜெபங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சிறுவர் ஊழியம் இருக்கிறது, வாலிபர் ஊழியம் இருக்கிறது, எத்தனையோ விதமான ஊழியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் உங்களை ஈடுபடுத்துங்கள். அதற்கு எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு, பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மிகப்பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசி இருக்கிறேன் ஒவ்வொருவருக்கு கேடகமாய். ஹல்லேலூயா.